இந்தியாவில் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி குற்றங்களை யார் விசாரிக்கிறார்கள்? பண மோசடி செய்பவர்களையும் பொருளாதார குற்றவாளிகளையும் யார் பின்தொடர்கிறார்கள்? இன்று நாம் எளிமையான முறையில் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அல்லது இடி இந்தியாவின் முக்கிய நிதி விசாரணை அமைப்பு. இவர்களை நிதி துப்பறியும் நிபுணர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் பணம் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நடந்தால் அந்த பணத்தின் பாதையை இவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இடி 2 சக்தி வாய்ந்த அமைச்சகங்களின் கீழ் செயல்படுகிறது: வருவாய்த்துறை மற்றும் நிதி அமைச்சகம். இடிக்கு 2 முக்கிய வேலைகள் உள்ளன. முதலாவது, பண மோசடிக்கு எதிரான போராட்டம். பண மோசடி என்றால் என்ன? சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை சட்டபூர்வமானது போல் காட்டுவதுதான் பண மோசடி. உதாரணமாக, ஊழல் மூலம் சம்பாதித்த பணத்தை சட்டபூர்வமான தொழிலில் முதலீடு செய்து அதன் மூலத்தை மறைப்பது பண மோசடி. இரண்டாவது, வெளிநாட்டு செலாவணி சட்டங்களை அமல்படுத்துதல். இந்தியர்கள் வெளிநாட்டு நாணயம் மற்றும் வெளிநாட்டு சொத்துக்கள் தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்பதை இடி உறுதி செய்கிறது. நிதி குற்றங்களை விசாரிக்க இடிக்கு முக்கியமான அதிகாரங்கள் உள்ளன. அவர்களால் மக்களை சம்மன்ஸ் அனுப்பி விசாரணைக்கு அழைக்க முடியும். பண மோசடியில் ஈடுபட்டவர்களை சில சூழ்நிலைகளில் வாரண்ட் இல்லாமலேயே கைது செய்ய முடியும். அவர்களால் சொத்துக்களை இணைக்கவும் பறிமுதல் செய்யவும் முடியும். குற்றம் தொடர்பான ஆதாரங்களை சோதனையிட்டு ஆவணங்கள் அல்லது சான்றுகளை பறிமுதல் செய்ய முடியும். இந்த அதிகாரங்கள் இடியை இந்தியாவின் மிகவும் வலிமையான அமைப்புகளில் ஒன்றாக ஆக்குகிறது. இடி எப்படி செயல்படுகிறது? இதோ எளிமையான செயல்முறை. படி 1. முதன்மை குற்றம். இடி தானாக ஒரு வழக்கை தொடங்க முடியாது. முதலில் சிபிஐ, வருமான வரித்துறை அல்லது மாநில காவல்துறை போன்ற வேறொரு அமைப்பு விசாரிக்கும் குற்றம் இருக்க வேண்டும். படி 2. பணத்தை பின்தொடர்தல். வேறொரு அமைப்பு வழக்கு பதிவு செய்தவுடன் இடி நுழைந்து சட்டவிரோத பணம் எங்கே சென்றது என்பதை கண்டுபிடிக்கிறது. படி 3. ஆதார சேகரிப்பு. இடி ஆதாரங்களை சேகரித்து சந்தேக நபர்களை விசாரித்து வழக்கை உருவாக்குகிறது. படி 4. வழக்கு தொடுத்தல். இறுதியாக அவர்கள் சிறப்பு PMLA நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கிறார்கள். இடி பல உயர்மட்ட வழக்குகளை விசாரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டு மோசடி, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, நிரவ் மோடி PNB மோசடி, விஜய் மல்லையா கடன் தவணை வழக்கு. இந்த விசாரணைகள் பெரும்பாலும் சிக்கலான சர்வதேச பரிவர்த்தனைகள் மற்றும் வெளிநாட்டு அமைப்புகளுடன் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. இடியை நினைவில் வைக்க எளிமையான வழி. இ. என்ஃபோர்ஸ், நிதி சட்டங்களை அமுல்படுத்துதல். டி. டிடெக்ட், பண மோசடியை கண்டுபிடித்தல். இடியை நிதி காவலர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். குற்றம் பலன் தராது என்பதை உறுதி செய்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், இடி அசல் குற்றத்தை விசாரிப்பதில்லை, குற்றத்திற்கு பிறகு பணத்திற்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்கிறார்கள். எனவே இந்தியாவின் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், சுருக்கமாக நிதி குற்றங்களுக்கு எதிராக போராடும் இந்தியாவின் நிதி போராளிகள். இடி போன்ற அமைப்புகளை புரிந்து கொள்வது, நிதி ஒருமைப்பாட்டை பராமரிக்க நமது அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பாராட்ட உதவுகிறது. இது உங்களுக்கு உதவியாக இருந்தால் நீங்கள் அடுத்து எந்த அரசு நிறுவனத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று தெரிவியுங்கள். மேலும் இதுபோல் நிறைய தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.